மதுரை விளாங்குடி பகுதி வைகை ஆற்றில் ஆளும் திமுகவை சேர்ந்த சிலர் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக பாஜக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வீரமுத்து மதுரை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்தார். அவரது மனுவில் கூறியிருப்பதாவது, விளாங்குடி பகுதியில் கடந்த பல வருடங்களாக மணல் கொள்ளை அதிகரித்து வருகிறது. இதனால் மணல் கொள்ளையில் ஈடுபடுவோரிடையே அவ்வப்போது சண்டை, கொலைவெறி தாக்குதல் நடப்பதும், புகார் அளிக்க செல்வோரிடம் போலீசார் ஸ்டேஷன் வெளியிலேயே சமரசம் பேசி அனுப்பிவிடுகின்றனர். பறவை ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட் ஆற்றங்கரை பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டருக்கு இந்த மணல் கொள்ளை நடக்கிறது. அப்பகுதியில் உள்ள கட்டிடங்களுக்கு தேவையான மணல் வைகை ஆற்றின் கரையில் அள்ளி விற்பனை செய்கின்றனர். இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. போலீசாருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரிந்தும் அவர்களுக்கு கமிஷன் செல்வதால் மணல் கொள்ளை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை. கிராமத்து இளைஞர்கள் இதுபோன்ற மணல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுபவர்களிடம் தட்டி கேட்டால் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இதுபோன்ற மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வதோடு மணல் கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். வீரமுத்து, நான் விளாங்குடியிலிருந்து வரேன். பாரதிய ஜனதா கட்சியில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவோட மாநில செயலாளராக இருக்கேன். நான் ஆக்சுவலா எதுக்கான இன்னைக்கு கமிஷனர் சாரை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம்னா, விளாங்குடியில கடந்த ஒரு 10 வருடங்களா பாத்தீங்கன்னா மணல் திருட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒரு விளாங்குடியில எப்படி சொல்லலாம், ஒரு மணல் மாஃபியானே சொல்லலாம். இதுல வந்து ஆளுங்கட்சியோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் மூலியமா தான் இது பண்றாங்க. இது வந்து பொதுப்பணித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க வந்து எதுக்காக இருக்காங்கன்றத இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா மணல் வந்து டெய்லி குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விளாங்குடியில இருந்து வெளியே மணல் போகுது. அது எங்க இருந்து போகுது அப்படின்னா, கரெக்டா வந்து விளாங்குடியில வந்து வைகை ஆற்றங்கரை கடைசி விளாங்குடி ஸ்டார்டிங்ல மீனாட்சி காஃபி பார் இருக்கு. அது வந்து கடைசி பாத்தீங்கன்னா வந்து வைகை ஆற்றங்கரை வருது. அந்த ஆற்றங்கரையில கரெக்டா நைட்டு 3 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் விளாங்குடிக்கு அடுத்து வந்து சென்ட்ரல் மார்க்கெட், பறவை மார்க்கெட் இருக்கு. இந்த 2 இடத்துலயும் மணல் அள்ளுறாங்க. 2 ஸ்பாட்ல வந்து மணல் அள்ளுறாங்க. ஒரு ஸ்பாட் வந்து விளாங்குடியில இருந்து கடைசியா இருக்க வைகை ஆற்றங்கரை, இன்னொரு ஸ்பாட் வந்து பறவை மார்க்கெட் பின்னாடி அள்ளுறாங்க. இது வந்து போலீஸ் பெர்மிஷன்ஸோ இல்ல வந்து பொதுப்பணித்துறை பெர்மிஷன்ஸோ எதுவுமே வாங்காம வந்து திருட்டுத்தனமா இந்த மணல் அள்ளுறாங்க. இது வந்து தக்க நடவடிக்கை வந்து காவல்துறை கட்டாயத்தை எடுத்து ஆகணும். அதுவும் இல்லாம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு ரைடு பண்ணி இது என்னென்ன நடக்குது, விளாங்குடிக்குள்ள என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத வந்து கட்டாயம் காவல்துறை வந்து இதை கண்டுபிடிக்கணும். இப்ப ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவை என்னன்னா, நம்மளோட தோல் இருந்தாலும் அந்த உடம்பு வந்து உடல் வந்து நம்ம வாழ முடியும். அதே மாதிரி வந்து ஆத்துல வந்து மணல் இருந்தாலும் வந்து தண்ணி உருவாக முடியும். ஒரு 1/2 அங்குலம் வந்து தண்ணி உருவாகிறதுக்கு 100 ஆண்டுகள் வந்து ஆகும்னு சொல்லி தகவல்கள் சொல்லப்படுது. இப்படி மணல்களை சுரண்டாங்கன்னா நாளைக்கு இப்ப என் தலைமுறையிலே பாத்தீங்கன்னா தண்ணி கிடையாது. சுத்தமா எங்கேயுமே விளாங்குடியில தண்ணி கிடையாது. போர்ல வந்து தண்ணியே கிடையாது. எல்லாருமே பணம் கொடுத்துதான் நாங்க தண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீ அடுத்து என் குழந்தைகள், அடுத்த தலைமுறைக்கு வர என் குழந்தைகளுக்கு வந்து தண்ணிக்கு நாங்க எங்க போவோம்? இதுதான் முக்கிய காரணமா நான் சொல்றேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா என்ன கேளுங்க. சரிங்க, கண்காணிக்கல சார். எல்லாருமே பணம் வாங்கியிருக்காங்க சார். பொதுப்பணித்துறையில ஆரம்பிச்சு எல்லா பேருக்குமே பணம் போயிருக்கு சார். பயங்கரமான ஃபண்டு போயிருக்கு சார். எவிடன்ஸ் இருக்கு சார். எவிடன்ஸ் கொடுங்க. நேற்று நைட்டு வந்து இப்ப எனக்கு குழந்தைகள் இருக்கு. என் குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும். என் மனைவி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாத்தையும் விட்டு நான் சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். எதுக்காகனா, நாளைக்கு என் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. தண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லைன்னா நம்மளால உயிரே வாழ முடியாதுல. நேற்று நைட்டு இது வந்து எடுத்த போட்டோஸ். இது சென்ட்ரல் மார்க்கெட், பறவை மார்க்கெட் பின்னாடி இந்த லாரியில தான் அள்ளி லைட்டை டிம் பண்ணி, லைட்டை வந்து எப்படின்னா லைட்டே போறான், நைட்டு போறான் 3 மணி 4 மணி எல்லாமே செட்டிங். போலீஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே செட்டிங் பண்ணி உள்ள எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து, இதான் லாரியோட நம்பர், ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 3 லாரி போயிருக்கு சார். மனித வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது சார். முதல் தேவையே தண்ணீர் தான் சார். தண்ணீரை விட்டு சம்பாதிக்கிறான் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் சார். சார் கர்நாடகால வந்து தண்ணி இல்ல சார். தண்ணிக்காண்டி தான் சார் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து கரெக்டா அந்த தண்ணி இப்ப மணல் இல்லாம இருந்தாங்கன்னா கரெக்டா நீரடி வளத்தை வந்து நம்ம பாதுகாத்துடலாம். நம்ம இதுக்கு கர்நாடகால போய் தண்ணி கேட்கணும். கரெக்டான விஷயம் தானே நான் சொல்றது. வேற கேள்வி கேட்கணுமா சார்? கேளுங்க சார். இல்ல உங்க கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ரைஸ் பண்ணுங்க. ஆளுங்கட்சியோட சப்போர்ட் தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளுங்கட்சியோட சப்போர்ட் தான் சார். திராவிட முன்னேற்ற கழகம் சார். அது போலீஸ் கண்டுபிடிக்கட்டும் சார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட சப்போர்ட் மூலியமா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கிறது சார். சார் எல்லா போலீஸையும் ஆஃப் பண்ணிருக்காங்க சார். பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறை எதுக்காக இருக்கு சார்? பொதுப்பணித்துறை எதுக்கு இருக்கு? இவ்வளவு தூரம் நைட் நான் எவிடன்ஸோட நான் ஒரு சாமானியன் சார், நான் ஒரு இளைஞன் சார். பாரதிய ஜனதா கட்சியில நான் ஒரு சாமானியன்.
பணியாற்றுறதுக்காண்டி என்னோட வேலைகள்லாம் விட்டுட்டு நான் வந்து இவ்வளவு தூரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எல்லாரோட தலைமுறையில இருக்க குழந்தைகளுக்காக பாடுபட்டு இருக்கேன் சார். இது கடந்த 10 வருடங்களா நடந்துட்டு இருக்கு சார். எங்க சார் 10 வருஷமா எனக்கு வந்து 28 வயசு ஆகுது சார். சரிங்களா, 27 வருஷமா என் குடும்பத்தை பார்த்திருக்கேன் சார். இப்போ ஒரு சின்ன விஷயம், இன்னொரு விஷயம் சொல்றேன். இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, விலாங்குடியில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 30 வருஷமா சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த ஸ்கூல் வந்து இடிபடுற நிலைமையில இருந்துச்சு. கலெக்டருக்கு லெட்டர் எல்லாம் கொடுத்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு வந்து கரெக்டா செவர் வந்து விரிசல் விட்டு இருந்துச்சு. அதை போய் கலெக்டர் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். அவங்க வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. 3 நாள் அதை போராட்டம் பண்ணேன். 9.74 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க சார். அன்பில் பொய்யாமொழி மகேஷ் இருக்காங்களே, மாண்புமிகு மினிஸ்டர், அவங்க வந்து அடுத்த நாள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த நான் போராட்டம் பண்ணதை வச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. உடனே கல்வி இது சீரடைந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்து சீரமைக்கப்படும். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த நியூஸ் வந்து நான் போராட்டம் பண்ணனால கொடுத்தாங்க. 3 நாள்ல ஜிஓ பாஸ் பண்ணி அதுக்கான மராமத்து வேலைகள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. அதை வந்து இந்த ஸ்டிக்கர் திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து அதை அவங்க வந்து அந்த வேலை பார்த்த மாதிரி, எப்படின்னா நாங்க வந்து போராட்டம் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் ஒட்டியிருக்கோம். இளைஞர்கள் இன்னைக்கு சார், இன்னைக்கு இந்த இதை மாற்றங்களை கொண்டு வரணும்னா அது இளைஞர்களால மட்டும்தான் சார் முடியும். அது வந்து சாத்தியம் சார். எனக்கு வந்து இந்த மணல் தடுப்பை வந்து இதை வந்து முடிக்கணும் சார். இல்லன்னா இதை வந்து நாளை கழிச்சு நான் டெல்லி கிளம்புறேன் சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடிட்ட போய் ஆபீஸ்ல இந்த பெட்டிஷனை வந்து நான் கட்டாயம் கொடுப்பேன் சார்.